புடலங்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காவ கேரட் சீவரத்தில் சீவி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4, 5 பல்லு பூண்டு, இஞ்சி 2மே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டை, லவங்கம், சோம்பு, உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு தாளிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த புடலங்காய் புட்டு என்னோடய பெரியம்மாவோட ரெசிபி. அவங்கக்கிட்ட தானே இது கற்றுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சள் பொடி 2 சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த கலர் வரணும். புடலங்காவை மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கேரட் துருவுறதை பாருங்கள் நல்லா துருவி வச்சுக்கணும். புட்டு இந்த மாதிரி துருவி செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். கலரி விட்டு ஒரு 30 செகண்ட் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா ஓரளவு நல்லா வதங்கியிருக்கும். எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டுடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பை நம்ம சுற்றியும் கையிலேயே எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நம்ம மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போது கடலைப்பருப்போட பச்சை வாசனையும் போயிடும். அப்படியே கொஞ்சம் நல்லா கடலைப்பருப்பு புடலங்காவும் நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து விட்டுட்டு நல்லா கலந்து விடணுங்க. அந்த பருப்புலாம் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உதிர் உதிராக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடணும். அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா பளபளன்னு ஆகி நல்லா செவந்த கலர் வரணும். அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.